டொயோட்டோ இன்னோவா டீசல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் செக்கப்புக்காக கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஆயிலை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் சுமாராக தான் இருந்துச்சு. ஆயில் சர்வீஸ் பண்ணி 10 கிலோமீட்டர் ஓடி இருந்தனால கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடணும். தயவுசெய்து இன்னோவா பொறுத்தவரைக்கும் லோக்கல் போட்டுற வேணாம். மேக்ஸிமம் ஆயில் லீக்கேஜ் ஆச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஸோ அதனால் லோக்கலுக்கும் ஒரிஜினலுக்கும் ரொம்ப பெருசான வித்தியாசம் 100 ரூபா அந்த மாதிரி தான் சம்திங் வரும். ஃபில்ட்ரு மாட்டினதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் செக் பண்ணி பார்த்ததில் ஏர் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட் ஏறி போயிருந்துச்சு. இதனால் பிக்கப் இருக்காது, மைலேஜ் தராது. இது ஏர் பிடிச்சி ஃபிட் பண்ண முடியாது, ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. அதனால் ஏர் ஃபில்ட்ரு புதுசு சேஞ்ச் பண்ணுறோம். டொயோட்டாவை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் 7 லிட்டர் ஆயில் வரும். டொயோட்டா ஆயில் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் 5,00,000 சம்திங் ஓடி இருந்துச்சு. ஏன்னா ஆயில் பெர்ஃபார்மன்ஸே இன்ஜினை ஃபுல்லாக ரொம்ப காப்பாற்றும். ஏன்னா ஏற்கனவே 2-3 வேலை சொல்லியிருந்தேன், லோக்கல் ஆயில் லோக்கல் ஆயிலுக்கும் ஒரிஜினலுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது போக 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்டில் பிரேக் பேடு ஃபுல்லாக தேய்மானம் ஆகிருந்துச்சு. ஸோ கஸ்டமர் சொன்னோம், ஓகே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா ரோட்டில் கோடு எதுவும் எதுவும் படலை. அதுக்குள்ளே நம்ம கஸ்டமர் சொல்லவும் பேடு புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ரியர் வீலில் செக் பண்ணி பார்த்ததில் பிரேக்ஸ் 2 பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறப்ப 4 வீலையும் கழட்டி சென்ட்ரல் செக் பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன்லேருந்து தப்பிச்சுக்கிடலாம். அதுபோக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பவர்சிங் ஆயில், கூலண்ட் ஆயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் எடுத்து ஆயில் லெவல் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. சென்ட்ரல் செக்கை பார்த்துட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமரை கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா வச்சு நான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணும் NK மோட்டார்ஸ் ஃபாலோ பண்ணி வைங்க. தேங்க்யூ.